புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 19 தொடக்கம் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே. இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பொதுக்காலம் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமை நிறை வார்த்தையை தியானித்து நிறை வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்பதனை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இன்று இந்த நாளின் வாசகங்கள், முதலாவது வாசகம் ஆமோஸ் இறைவாக்கு இடத்திலிருந்து, நற்செய்தி வாசகம் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து அழைக்கப்படுகின்றது. இவை ரெண்டும் எங்களுக்கு நாம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக, இறைவனுடைய தன்மைகளை பண்புகளை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இந்த சமுதாயத்திலும் நாங்கள் இறை மனிதர்களாக, இறை பண்பு கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தையும் நாங்கள் இறை பண்புள்ள சமுதாயமாக மாற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் இந்த சமுதாயத்துல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பலவிதமான விஷயங்கள் ஒரு சமூகத்தில் நடக்கின்றது. நன்மை ஒரு புறம், தீமை ஒரு புறம், இப்படியாக பலவிதமான விஷயங்கள் நிகழ்கின்றன. இந்த விஷயங்களில் சில வேளைகளில் நாம் இறைவனை நினைந்தவர்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு
நன்மை பயக்கின்றது. இறைவனுக்கு எதிரான மனிதர்களாக பாவிகளாக நாங்கள் பாவம் செய்து வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு தீமை பயக்கின்றது. அவை அதன் ஒரு அங்கமாகிய இந்த சமூக நீதி பற்றி இன்று பேசப்படுகின்றன. சமூக நீதியை பற்றி பேசுகின்ற இறைவாக்கினர்களும் இறைமையாசும் ஒருவர். நாங்கள் ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் பார்த்தோம் சொன்னால் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறைவனுடைய சீடத்துவம், ஆண்டவர் இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுக்க அழைக்கப்படும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவருடைய சீடர்களாக நாங்கள் எப்படி வாழ்வது, எப்பேற்பட்ட பண்புகளை கொண்டு வாழ்வது என்பது பற்றி பேசப்படுகின்றோம், சொல்லப்படுகின்றோம். இன்றைய தினம் விசேஷமாக இந்த பண்புகளில் நீதி நேர்மை உள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். அவர் வந்த அந்த காலத்தில் இஸ்ராயேல் 2ஆக பிரிந்திருந்தது. வட அரசு, தென்னரசு என்று சொல்லி. வட அரசு இஸ்ராயலாகவும் தென்னரசு ஜூதாவாகவும் இருந்தது. இவர் ஜூதா அரசில் பிறந்தவராயினும் வட அரசான இஸ்ராயலுக்கு சென்று அங்கு அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். அங்கே அந்த வேளையில் இஸ்ராயல் மக்கள் செல்வச் செழிப்பினால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறைவனை மறந்தவர்களாக அவர்கள் இறைவனுக்கு புறம்பான வாழ்க்கையை, இறைவனுக்கு துரோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் ஏழைகளை, எளியவர்களை கஷ்டப்படுத்துகின்றதிலையும் அவர்களிடம் சுரண்டி வாழ்வதிலும், அதிலிருந்து சுரண்டி அவர்கள் பணக்காரர்களாக வாழ்வதிலும் அவர்கள் அக்கறை காட்டினார். ஆகவே இந்த வேளையில் தான் ஆமோஸ் இறைவாக்கினர் அவர்களை நீதியான வாழ்வு வாழ்வதற்கு அழைக்கின்றார். அவர்தான் எங்களுக்கு ஏழைகளை நசுக்கி நீங்கள் பணம் சேர்க்கின்றீர்கள் என்கின்ற அந்த இறைவாக்கு பகுதியையும் எடுத்து அமர்கின்றார். ஆகவே இன்றைய விசேஷ விதமான அவிடம் என்று வழங்குகின்ற அழைப்பு, நாங்கள் எங்களுடைய நேர்மையான வாழ்க்கையின் மூலம், நாங்கள் இறைவனுக்கு உரிய நீதியான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் மற்றவர்களோடு எங்களிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு, மற்றவர்களோடு எங்களுடைய அன்பினை பகிர்ந்து கொள்வதற்கு, இறை அன்பினை பகிர்ந்து கொள்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இதே விஷயத்தை தான் நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இயேசு ஒரு கதையின் மூலமாக சொல்லுகின்றார். ஒரு பணக்காரரும் லாசரன் என்ற ஒரு ஏழை. இந்த பணக்காரன் ஒவ்வொரு நாளும் அவர் மிகவும் விருந்து போன்ற உணவினை உண்டு தன்னை ஆடம்பரத்திலே அவர் ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த லாசர் ஒரு ஏழையாக அவருடைய மேசை அண்டையில இருந்து அங்கே விழுகின்ற அந்த துண்டுகளை எடுத்து சாப்பிடுகின்றார். ஆனால் அது கூட அது கிடைக்காமல் அவர் கஷ்டப்படுகின்றார். ஆனால் இந்த பணக்காரர் அவர் நரகத்துக்கு போகின்றார், பாதாளத்துக்கு போகின்றார். லாசர் ஆபிரகாமின் தோள்களிலே இளைப்பாறுகின்றார். இந்த வழியில் அந்த பணக்காரன் ஆபிரகாமிடம் கெஞ்சுகின்றார். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகின்றார், நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு அனைத்தும் தரப்படுகிறது. நீங்கள் வாழ்கின்ற பொழுது அனைத்து நன்மைத்தனங்களும் உனக்கு தரப்படுகின்றது, அனைத்து விதமான போதனைகளும் தரப்படுகின்றது, அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் தரப்படுகின்றது. ஆனால் அதை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்தமையினால் இப்பொழுது இந்த நிலைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் என்பதனை அங்கே எங்களுக்கு வேதாகமும் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் இறைவனுடைய மனிதர்களாக அன்பு, சமூக நீதி மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற நல்ல பண்பு, சமூக ஒற்றுமை, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற நல்ல ஒரு பண்பு, இவை அனைத்திலும் விழுந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்படுவோம். தாய்லாந்து மீது அன்பு கொண்டவர்களாக, பணத்தின் மீதும் பொருள்களின் மீதும் இருக்கின்ற எங்களுடைய பாசத்தையும் பற்றையும் அகற்றுவதன் மூலமாக நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில தீமோத்தேயு எழுதிய திருமுகத்தில பவுலடிகளார் சொல்லுகின்றார். அனைத்தையும் விட்டொழித்து நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதென்று சொன்னால் இறைவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் மீது கொண்ட விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் மீது கொண்ட விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும்
அது நான் சொல்லப்படுகிறேன். எங்களுக்கு இந்த பதிலுரை பாடலில் சொல்லப்படுவது போல நாங்கள் மீதியுள்ள மனிதர்களாக, அதாவது நெஞ்சே நீ ஆண்டவரை போற்று, ஏனென்றால் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் என்ற பதிலுரை பாடலை நாங்கள் பாடுவதன் மூலம் நாங்களும் ஆண்டவரை போல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டவும், பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுத்து, ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாங்கள் உதவுகின்ற மனிதர்களாக, அவர்களை உறுதிப்படுத்தி தட்டி கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற மனிதர்களாக நாங்களுக்கு மாறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை நிறுத்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஆண்டவர் எல்லோருக்கும் நல்லவர். அந்த நல்ல பண்பிலே நாங்களும் பங்கெடுத்து நல்ல மனிதர்களாக நாங்கள் ஆண்டவருடைய அந்த பண்பினை கொண்ட மனிதர்களாக இந்த உலகத்துல நிறைய அரசை கட்டி எழுப்புகின்ற மனிதர்களாக வாழ பிறவர்களுக்கு வரம் பெறுவர்கள் என்று சொல்றாங்க.